சகேஷ் நம்ம மூவியில் கந்தன்மலை படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு கமர்ஷியல் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் ஹெச் ராஜா அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்தில் ஹெச் ராஜா அவங்க இந்துக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு போராளியாக இருக்கார். இந்து மதம் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைக்குள்ளாகுதோ அங்கேயெல்லாம் சென்று போராட்டம் நடத்துகிறாரு. அப்படி நடத்தி அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்தில் கதைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்துக்களுக்கு எதிராக இன்றைக்கு நடந்துகிட்ருக்கு. அதனை தட்டிக்கிற ஒரு ஹீரோவாக இதில் இருக்கார். இறுதியிலே ஒரு வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹெச் ராஜா சார் அவங்களோட ஆக்டிங் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தில் இவங்க சொல்ல வந்துக்கிற அந்த மெசேஜ் ஓரளவுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டிய தீம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இது ஒரு படமாக பார்க்காதீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஆனால் வியாபார ரீதியாக படமாக பார்க்கும்போது கொஞ்சம் லாஸ் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீன்லாம் அந்தளவுக்கு வரல, கொஞ்சம் போர் அடிக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசலாம். ஆனால் முழுக்க முழுக்க இவர் வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்திருக்காங்க. அதனால் அந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீனில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நார்மலான படம் கிடையாது. ஒரு வித்தியாசமான ஜேர்னலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு வித்தியாசமான படம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படம் ஓரளவுக்கு ஓகேவாக உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சில் எதுவுமே ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இந்த படத்துக்கு சூப்பர் ரேஷன் பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி சந்திப்போம்.